வேற லெவல்ல இருக்கா, வேற லெவலு. நம்மளே கன்னியாகுமரியா, நம்மளே விரட்டி பிடிச்ச முடியல. என்ன ஓட்ட ஓடியானோ எல்லாரும் பத்தில ப்ரோ. டக்குன்னு ஓடி ஓடி இருந்துட்டு இப்போ டயர்டாக எல்லாம் இருக்கானுவா. இவனும் தான் இவனோட கழிவு. வேற இவனோட ஒரு குண்ணையும் கிடையாது பாருங்கண்ணா. இதான் தான் கோழி, அது மாடு. எங்களே ஆடுங்க, ஆடு குலை தின்னுட்டாருக்க காய்ச்சி. யார் யாருக்கு ரொம்ப டயர்டாகிடுச்சு. மாடு சத்து வருஷம் வேக்கில் சோழி முடிஞ்சு அது கையோ பயங்கர ரைட்டு. யார் யார் முடியலை. இது நல்ல பயங்கரமாக இருக்குது. மலையை பாருங்க காய்ஸ். எங்கூட இதில் இறக்கி பாறை இருந்த படம் ரொம்ப சறுக்குது. மழை ஊற்றிட்டு இருக்கேன். அதில் எடுத்து என்ன வரேன். இது புதுசாக அந்த அபீஸ் சொல்லி ஒருத்தன் ரொம்ப டயர்டாகிடுச்சு காய்ச்சி. நீ ஃபுல்லாக யாருன்னு வரவே வீடியோ போடியும் எங்களால் முடியலை ஏறணும். ரொம்ப டயர்டாக இருக்குது. சொத்தான் குடுக்குடுன்னு ஓடினா முதல்ல. நான் தான் பெரிய இவன் என்ன மிஞ்சி அவனை இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ சொத்து நொந்து வந்தான். சொத்து நொந்து வரான். இவன் மூஞ்சி ஆடும். இவன் பேர் அழகு. நிறைய பொண்ணா பார்ப்பேன். இவனை மூஞ்சியை பார்த்தா பச்சால முடிச்ச முடியாது. அதெல்லாம் இது நீங்கள் எப்படிமா அதிரடியாக ரைடாக முடிச்சிட்டோம். வரப்போகுது நம்ம ஸ்பாட்டு. இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டதுக்கு வேறு. ஆனால் ஃபுல்லாக புதராக இருக்குது. அது யாரும் காரியம். இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு ஸ்பாட் வந்துட்டோம். ஆனால் நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. அடி பொலியாக தான் இருக்குது. உங்களுக்கு நல்லா இருக்காங்க நீங்கள் சொல்லுங்கள். இங்கே பாருங்க, இவனை கொஞ்சம் அழகாக இருப்பான். எல்லாம் திரும்பலே மூஞ்சியை காட்டில் அழகு மூஞ்சியை ஜிம்மில் போகிற காட்டு பேக்கு மட்டும் தள்ளி நிற்குது. நல்ல ஒரு தள்ளல் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் எப்படியோ ஸ்பாட் வந்துட்டோம். ஆனால் மூஞ்சி மாதிரி ரொம்ப டயர்டான மாதிரி. நான் நிற்கிது மாடு சாலண்ணா மாடு தண்ணி இறங்கியும் ஃபுல்லோனா தெரியாது. விழுந்துட்டேன். சரியாக விழுந்துட்டேன். பயங்கரமாக இருக்குது. அப்போ நல்ல தணுப்பாக இருக்குது காய். நடக்கவே முடியல காய். பயங்கர நான் ஒருத்த மட்டும் வச்சு நிற்க பாருங்க. அவனை தோக்க அவன் தான் எல்லாமே. லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்துட்டோம். இது சாமி தோணுது. சரியாக இருக்குது. இதால் முடிச்சு ஒன்றுமே தெரியாது. ரொம்ப இருட்டாக இருக்கும். பாம்பம் தான் தெரியாது. மலையாண்டத்தில் தண்ணியாக இருக்கும். பாம்பு இருக்கா இல்லையான்னு யாரும் தெரியும். பாருங்க தெரியுது. ஏதாவது பாருங்க தண்ணி அருமையாக உள்ளது. உள்ள போக்கு எங்களாம் ஆசையாக இருக்குது. ஆனால் பாம்புல இருந்தனா பயங்கர சிக்கலாகும். உள்ளவுக்கு பயங்கர பேடியாக இருக்குது. பார்ப்போம். இப்படி வந்ததுக்கு வந்துட்டோம் பாருங்க. இனி நம்ம ரைடை ஸ்டாப் பண்ணிவிட்டு இன்னும் திரும்ப குளிச்சு போகிறாங்கோட்டு போகிறாங்கோட்டு எங்க சட்டியை படம் அடிக்க அடுத்து